அருள் புரிந்ததற்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, உடல் உள்ள ஆன்ம நலன்கள் வேண்டியும், குழந்தை இறையன்பில் வளர வேண்டியும், மனைவி குழந்தைக்கு விரைவில் விசா கிடைத்து வெளிநாடு செல்வதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும், ஜவஹர் நகர் பங்கு மில்டன், ஏஞ்சல், சாம்லி இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள் ஜோவினா கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிட வேண்டியும், ஏஞ்சலுக்கு சுகப்பிரசவம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், இன்று திருமுழுக்கு பெறும் மகள் லேராவிற்கு இறையாசிர் வேண்டியும், செய்யும் தொழில் வளர்ச்சி பெற வேண்டியும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தினந்தோறும் தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் வாழ்வின் கதி. இப்போதும் எப்போதும் கவினோர பாடி தொழுவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் வாழ்வின் கதி. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தீண்டல் அது போதுமே. என்றும் என் வாழ்வை உனதாகுமே. தினந்தோறும் தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் வாழ்வின் கதி. தினந்தோறும் தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் வாழ்வின் கதி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பானவர்களே, நமது கல்லிடை குறிச்சி கோடி அற்புதர் புனிதர் அந்தோனியார் திருத்தல பங்கில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் உலக பெண்கள் தின விழா நல்வாழ்த்துக்கள். பெண்களை சிறப்பிக்கும் இந்த நாளில் சமுதாயத்தில், திரு அவையில், குடும்பங்களில் பெண்ணின் ஆளுமை வளர்ச்சி, சமநிலை மற்றும் பங்கேற்பு முக்கியம் பெறுகிறது. சீடர்கள் எல்லாருமே இறைமக்கள். புனித பவுல் கூறுவது போல, இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். திரு அவையில் சமநிலை அமைந்துள்ளதா என்று சிந்திக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் அன்பு செய்து பெண் அடிமைத்தனத்தை ஒழித்து நம் ஆண்டவர் இயேசு விளைந்த சமதர்ம சமுதாயம் மலர திரு அவையின் பங்கு இன்றியமையாததாகும். பெண்களின் மாண்பையும் உரிமைகளையும் நிலைநாட்ட அவர்களின் பங்கேற்பை போற்ற வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பெண்களின் தலைமைத்துவத்திற்கு முன்னுரிமை அளித்து வத்திக்கானில் சில துறைகளில் பெண்களை பொறுப்புகளில் நியமித்துள்ளது பாராட்ட வேண்டியதாகும். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களாக ஆண்களைப் போல பெண்களையும் சீடர்களாக கொண்டிருந்தார். அவருடைய பணியிலும் பெண்கள் பங்கேற்றனர். திரு அவையின் திருப்பணிகள், அதிகார அமைப்புகளில் பெண்களுக்கும் சம உரிமை அளித்து அவர்கள் பங்கேற்பை உற்சாகப்படுத்துவோம். மேலும் இன்று நாம் தவக்காலத்தின் முதல் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். முதல் வாசகத்தில் கடவுள் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பவராக வெளிப்படுகிறார். இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் இறைவார்த்தையின் ஆற்றல், வார்த்தையான இயேசுவை அறிக்கையிடுவதையும் அவரை நம்புவோர் மீட்படைவர் என்பதையும், நற்செய்தியில் இயேசுவின் சோதனைகள் மிகுந்த பாலைநில அனுபவம் தரப்பட்டுள்ளது. நாம் இந்த தவக்காலத்தில் இறைவனால் அருளப்பட்ட நன்மைகளுக்காய் நன்றி கூறுவோம். நமது முழு வாழ்வையும் சீர்தூக்கி பார்த்து நம்மை சரி செய்து கொண்டு இறைவனுக்கும் மக்களுக்கும் உகந்தோராக வாழ்வோம். உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் இந்நன்னாளில் இவ்வையகத்தில் திரு அவையின் இறையாட்சி கனவை சமதர்ம சமுதாயம் மலர்ந்திட இத்திருப்பலியில் ஒருவனப்பட்டு இணைவோம். வாரீர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நம்மை நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தக்க பெருக்கத்தின் ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுமே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாளச் செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ராயேல் மக்கள் பாலும் தேனுமோடும் கானான் தேசத்துக்கு கொண்டு வந்த இறைவனுக்கு தன் உழைப்பின் முதல் பலனை காணிக்கையாக்கி மன்றாட வேண்டுமென்று மோசே மக்களுக்கு கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களினத்தின் விசுவாச அறிக்கை. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: முதற் பலன் நிறைந்த கூடையை குரு உன் கையில் இருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிப்பீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது: நிரந்தர குடியேற்ற அரைமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கி சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராயிருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அரும் செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே,
இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 91. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதில் மொழி. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. 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 உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. உம் கால்களின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்திடுவேன். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. இரண்டாம்
வாசக முன்னுரை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கையோடு மன்றாடுகிற எல்லா இன மக்களுக்கும் அவர் நலன்களை பொறுகிறார் என்று கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவில் விசுவசிக்கிறவனுக்குரிய விசுவாச அறிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை சொற்றொடர்கள் 8 முதல் 13 வரை. சகோதரர் சகோதரிகளே, மறைநூலில் சொல்லியிருப்பது இதுவே: வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமென நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு இல்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன் வழி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அவன் வழி வாழ்ந்திடுவோம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி இயல் 4 இறை திருவசனங்கள் 1-13 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலைநிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன்பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று
கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும், உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விற்று அகன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பெண்கள் இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புவதில் ஒரு முக்கிய பங்கு இல்லை, பெரும் பங்கு வகிக்கிறார்கள். ஏன்னா நம்ம பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்லாம் பல விஷயங்கள் நாம் ஆண்டாண்டு காலமாக சொல்லி கொண்டிருந்தாலும், எல்லா இனக்குழுக்களிலும் எல்லா சாதி அமைப்புகளிலும் பார்க்கும் பொழுது பெண்கள் இரண்டாம் தர குடிமக்களாகவே கருதப்படுகிறார்கள். அப்படிங்கிறப்போ பெண்களின் நிலை இன்றளவும் முன்னேறாமல் தான் பல இடங்களில் இருக்கின்றது. இத்தகைய காலத்தில் நாம் பெண்களை இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது. அப்படிங்கிறப்ப அந்த பெண்களை கொண்டாடும் வண்ணமாக நாம் இந்த முன்னெடுப்பை நாம் எடுத்திருக்கின்றோம். அதனால் இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய கருத்தரங்கு, அதில் நீங்கள் அந்த தியான சிந்தனைகள் எல்லாமே பெண்களை எவ்வாறு போற்ற வேண்டும், பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறவிருக்கின்றன. அதனால் மீண்டும் ஒரு முறை பெண்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதற்கண்ணாக இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு பல படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தர இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு பொறி இருக்கு. பொறினா கண்ணி, இந்த எலியை பொறி வச்சு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பொறி இருக்குது. மீனோட பொறி என்னன்னா அதோடைய வாய். அதாவது அந்த தூண்டில்ல அந்த புழு இருக்கிறப்ப அந்த புழுவை நோக்கி அதை வாயை அசிச்சுட்டு டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரையை நோக்கி போகும். போகிறப்ப என்ன ஆயிரும், மீன் அந்த தூண்டிலில் சிக்கிக்கொள்ளும். விட்டில் பூச்சிக்கு கண் தான் அதன் பொறி. விட்டில் பூச்சி என்ன பண்ணும், நெருப்பு இருக்க இடம், ஒளி இருக்க இடத்தை நோக்கி போகும். ஆனால் அந்த நெருப்பு அதை சுடும், அதை இறுதியில் கொல்லும் அப்படிங்கிறத அது உணராது. அது ஒளியை நோக்கி போகும், கடைசியில் அது இறந்துவிடும். வண்டுக்கு நாசி, அந்த நாசி மூக்கு தான் அதுக்கு பொறி. ஏன்னா எல்லா மலர்களையும் நுகர்ந்து அதில் இருக்கக்கூடிய தேனை குடிக்கும். ஆனால் எல்லா பூக்களுமே நல்ல பூக்கள் அல்ல, ஒரு சில விஷப்பூக்கள் இருக்கின்றன. அதை தேனை குடித்தவுடன் அங்கேயே மயங்கிவிடும். அந்த பூக்கள் என்ன பண்ணும், அப்படியே அதை மூடிக்கொள்ளும். அந்த பூவே அதற்கு சமாதியாக மாறிவிடும். சங்க காலத்தில் அசுனமா பறவை அப்படின்னு ஒரு பறவை இருந்தது. அந்த பறவைக்கு பொறியாக இருந்தது அதனுடைய செவிகள். அது என்ன பண்ணுமா, அந்த வேடர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் புல்லாங்குழலை இசைப்பார்களாம். அப்படி புல்லாங்குழலை இசைத்த உடனே அந்த அசுனமா பறவை எங்கே அவர்கள் வேடர்கள் புல்லாங்குழல் இசைக்கிறார்களோ அங்கு வானத்தில் வட்டமிட்டு பறக்குமாம். அதில் அந்த இசையில் மெய்மறந்து பறந்து கொண்டு இருக்கும் பொழுது உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த புல்லாங்குழலை வச்சுட்டு பறையை எடுத்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ஒலியை தாங்க முடியாமல் அந்த அசுனமா பறவைகள் அப்படியே மயங்கி கீழே விழும். அப்போ வேடர்கள் அந்த பறவைகளை எடுத்து கொண்டு போவார்கள்.
அதே மாதிரி யானையை பார்க்கும் பொழுது யானைக்கு பொறியாக இருப்பது அதனுடைய உடம்பு. அதாவது என்னன்னா, பெண் யானையை பார்க்கும் பொழுது அந்த பெண் யானையோடு உடலுறவு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு இச்சையோடு அது போகும். அப்போ கரெக்டாக அந்த வேடர்கள் என்ன பண்ணுவாங்க, பெண் யானையை நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குழியை வெட்டி அதில் இலதலையை போட்டுருவாங்க. அப்போ ஆண் யானை வந்து அந்த குழியில் விழுந்து அந்த வேடர்களின் கையில் மாட்டிக்கொள்ளும். இப்படி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் பூச்சிகளுக்கும் ஒவ்வொரு உறுப்பானது பொறியாக இருக்கிறது. ஆனால் மனுஷனுக்கு எல்லா உறுப்புமே பொறிதான். எல்லா உறுப்புமே பொறிதான். சாத்தான் வந்து எல்லா உறுப்புகள் வழியாக, அந்த உடல் இச்சைகள் வழியாக, பார்வை எல்லாத்து வழியாக நம்மளைய அவனுடைய வலையில் நம்மை சிக்க வைப்பதற்காக பல கண்ணிகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பின்னிக்கொண்டே தான் இருக்கிறான். நாம் அந்த சோதனைகளில் ஒவ்வொரு கணமும் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் தான் பல நேரங்களில் நமக்கு வாய்க்கப்படுகின்றது. இந்த தவக்காலத்தில் முதல் வாரத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த சோதனைகளிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும், எப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நம்மை ஆட்கொள்ளும் என்பதை அவர் தெள்ளத் தெளிவாக நுணுக்கமாக நமக்கு இந்த நற்செய்தியின் மூலமாக நமக்கு சொல்கின்றார் என்பதை தான் நான் உணர்கின்றேன். இந்த 40 நாள் அவர் வந்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பாலைநிலத்துக்கு போகிறாரு, சாப்பிடலை. அப்போ ரொம்ப பசியாக இருப்பார். அப்போ இதுதான் வீக் மொமெண்ட், இதுதான் என்னது கரெக்டான நேரம். பலவீனமாக இருக்கிறப்ப தான் நம்ம அடிக்கணும். அதை சாத்தானுக்கு தெரியும். நம்மளோட வீக் மொமெண்ட் என்னங்கிறதும் சாத்தானுக்கு தெரியும். இப்போ முதல் சோதனை என்ன, இந்த கல்லை அப்பமாக மாற்று. ஏன்னா இயேசு பசியாக இருக்காரு அவருக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும். ஆனால் இயேசு அந்த சோதனைக்கு உட்படவில்லை. நம்முடைய வாழ்வில் நமக்கும் இதுபோல தேவைகள் பல உண்டு. உடல் தேவைகள், உள தேவைகள் என்று அதை நாம் பிரிக்கலாம். உடல் தேவைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உணவு, உடை, இருப்பிடம், பாலின ஈர்ப்பு, சென்சுவல் ப்ளஷர்ஸ் எல்லாமே வந்து உடல் தேவைகள். உள தேவைகள் அப்படின்னா என்ன, அன்பு, அந்த என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா, எனக்கு பாராட்டு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு மனநிலை. இந்த தேவைகள் அனைத்தையுமே உளவியலாளர்கள் அடிப்படையான தேவையாக, நியாயமான தேவைகளாக சொல்லுகின்றார்கள். லெஜிட்டிமேட் நீட்ஸ், இதை நியாயமான தேவைகள் என்று உளவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ இது நியாயமான தேவைதானே, நமக்கு தேவைதானே அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் என்னது, நம்மை இந்த சின்ன சின்ன தேவைகளுக்குள்ளாரே, இந்த கன்னிகளுக்குள்ளாரே நம்மளை சிக்க வைத்து விட்டு இதை தாண்டி நாம் யோசிக்க முடியாமல் சாத்தான் நம்மை அந்த கண்ணியில் சிக்க வைத்து விடுவான். தாமஸ் மெர்டர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேவைகள் எல்லாருமே குழந்தைகள் மாதிரி அப்படின்னு சொல்கிறார். இப்போ குழந்தைகள் என்ன பண்ணும், ஏதாச்சும் கடைவீதி கூட்டு போகிறப்ப அந்த பொருளை கேட்டு அடம் பிடிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கி கொடுத்துருவோம். அப்போ என்ன, அது முடிவு பண்ணிடும், அடம் பிடிச்சா வாங்கி கொடுப்பாங்க. இப்போ நவீன காலத்து குழந்தைகள் என்ன கேட்குது, செல்ஃபோன் கேட்குது. செல்ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுவேன், செல்ஃபோன் கொடுத்தா தான் நீங்கள் சொன்ன வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே செல்ஃபோன். நம்ம ஒரு தடவை செல்ஃபோனை கொடுத்து பழகிட்டோம்னா என்ன ஆயிரும், மறுபடியும் எப்படியாச்சும் அழுது அந்த செல்ஃபோனை வாங்கிடும். அதே மாதிரி தான் இந்த தேவைகளும் என்ன பண்ணுவோம், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய, நம்ம ஒரு தடவை அதுக்கு நம்மை கையெழுத்து விட்டோம் என்றால் மீண்டும் மீண்டும் நம்மை அதனுடைய கண்ணியில் இழுத்துக்கொள்ளும். நாம் சுதாரிப்பாக இருக்கிறோமா, நாம் கொஞ்சம் தெளிவாக இருந்தோம்னா நாம் இந்த கண்ணியை சரியாக உணர்ந்து அதிலிருந்து நாம் வெளிவர முடியும். அதனால தான் நம்ம இதை தாண்டி யோசிக்க வேண்டும். அதனால தான் இயேசு என்ன சொல்கிறாரு, இணைச்சட்டம் 8:3 இதை கோட் பண்ணுறாரு. இணைச்சட்டம் 8:3 கோட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் இடமிருந்து வரும் ஒவ்வொரு வாய் சொல்லாலும் நிறைவாழ்கிறான், உயிர் வாழ்கின்றான் அப்படின்னு சொல்கிறார். அப்படிங்கிறப்ப இந்த முதல் சோதனையில் சாத்தானின் சூழ்ச்சி என்ன, அதனுடைய தந்திர வேலைகள் என்ன, நம்முடைய தேவை என்னன்னு அதுக்கு தெளிவாக தெரியும். இவன் எங்கே அடித்தா விழுவான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். நம்ம இதிலிருந்து
எப்படி விலகி நாம் மேலான காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதில் தான் நம்மளுடைய அந்த நம்ம எடுக்கிற முயற்சியில் தான் நாம் அந்த கிறிஸ்தவ வாழ்வை, கிறிஸ்தவ நம்பிக்கையை வாழக்கூடிய அந்த மேலான ஒரு நிகழ்வு இருக்கிறது. யாக்கோபுக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 15 யாராச்சும் வாசிக்க முடியுமா? யாக்கோபு 1:14 15. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தில் சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கின்றது. நம்ம சரி இது நம்முடைய தேவைதானே அப்படின்னு நாம் அந்த கண்ணியில் போல சிக்கிட்டோம்னா கடைசியில் நாம் பாவத்தில், அந்த மீளா பாவத்தில் விழுந்து விடுவோம். கடைசியில் சாவை நோக்கி நம்முடைய வாழ்வு செல்லும். நாம் வாழ்வை நோக்கி செல்ல அழைக்கப்படுகின்றோம். மேலானவற்றை, கடவுளை குறித்து நாம் என்ன அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது சோதனை என்ன? உலகத்தின் எல்லா அரசுகளின் ஆளுமையை உன்னிடம் தருகின்றேன், நீ என்னை தென்றலிட்டு வணங்கு. நீ என்னை தென்றலிட்டு வணங்கு. இந்த சோதனை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. என்ன சோதனை அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகார போதை. அதிகார போதை. இப்போ நான் சொல்கிறதா எல்லாரும் கேட்கணும், நான் என்ன சொல்கிறனோ அது எல்லாத்துக்கும் நடக்கணும், என் வீட்டில் நான் வச்சது தான் சட்டமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது. அந்த ஈகோ, என்னுடைய ஈகோ, அந்த நான் என்ற வீக்கம் அது எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கிறது. அது நம்முடைய ஆட்சியாளர்கள் மத்தியிலும் இருப்பதை நாம் பார்க்க முடியுது. இந்தியாவில் நாம் பார்க்கும் பொழுது அந்த ஒற்றை கலாச்சாரம், அதை தொடர்ந்து எப்படியாச்சும் திணிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்திய அரசு அதை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. எங்கு அந்த அதிகார போதை இருக்கிறதோ அங்கு நான் சொல்வதை தான் நீ கேட்க வேண்டும் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறது. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சாத்தானுடைய ஆளுமை மாடல், அவன் எப்படி ஆட்சி செய்கிறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் வாழ பிறரை அழிப்பது, தான் வாழ பிறரை அழிப்பது. ஆனால் இயேசுவின் மாடல் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிறர் வாழ தன்னையே அழித்து கொள்வது. நாம் கடவுளை தென்றலிட்டு வணங்கத்தான் வந்திருக்கின்றோம். என்னை நீங்கள் தென்றலிட்டு வணங்க தேவையில்லை, நான் என்னை முதன்மைப்படுத்த தேவையில்லை, நான் ஆண்டவனைத்தான் முதன்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சாத்தானுடைய அந்த இரண்டாவது சோதனைக்கு மீண்டும் சவால் விடுகின்றார். இந்த இரண்டாவது சோதனையில் சாத்தானுடைய தந்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உலகத்தின் ஆளுமை என் கையில் உள்ளது அப்படின்னு சாத்தான் சொல்லுது. உலகத்தின் ஆளுமை என் கையில் உள்ளது. உலகத்தின் ஆளுமை யார் கையில் இருக்குது? சாத்தான் கையில் இருக்கா, இயேசுவின் கையில் இருக்கா? இயேசுவின் கையில் இருக்கா? யோவான் 14:30 வாசிங்க. யோவான் 14:30. நான் இனி மிகுதியாக உங்களிடம் பேசப் போவதில்லை, ஏனெனில் உலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். யார் இந்த உலகின் தலைவன்? இங்க யாரை சொல்றாரு? சாத்தானை தான் சொல்றாரு. இயேசுவே சொல்றார் உலகின் தலைவன் சாத்தான். சாத்தானை யார் உலகின் தலைவன் ஆக்குனது? யார் ஆக்குனது? நம்ம தான். நம்முடைய அந்த பாவ செயல்களால் நாம் சாத்தானின் கையில் இந்த உலகை கொடுத்து விட்டோம். அவன் நம்மை அதிகாரம் செய்ய நாம் அவனுக்கு வாய்ப்பை வழங்கிவிட்டோம். அவன் நம்மை எல்லாம் ஆட்டி வைக்கிறான். நம்ம மீண்டும் மீண்டும் நம்முடைய சின்ன சின்ன சிற்றின்பங்கள் வழியாக நாம் பாவத்தில் விழும் பொழுது நாம் யாரை தலைவராக்குறோம்? சாத்தானை தலைவராக்குறோம். நாம் இயேசுவை, நம் ஆண்டவரை வணங்க மறுக்கிறோம். நாம் இந்த பாவ சூழலிலிருந்து விடுபட வேண்டும்.
இந்த சாத்தானின் தலைமையானது உடைக்கப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய செயல்கள் இறைவனை குறித்த ஆண்டவனை புகழுகின்ற செயல்களாக இருத்தல் வேண்டும். மூன்றாவது சோதனை என்ன? மூணாவது சோதனை நற்செய்தியில் இயேசுவை என்ன பண்ணுறாரு? சாத்தான் என்ன பண்ணுறான்? இயேசுவை எருசலேம் கோபுரத்தோட உச்சிக்கு கூப்பிட்றான். கூப்பிட்டு போயிட்டு என்ன சொல்கிறான்? எந்த கீழே குதி, உன்னுடைய சேனையர்கள் வந்து உன்னை காப்பாற்றிக்குவாங்க. இது எங்கே இருக்குது? சங்கீதம் 91, 11, 12 வசனங்கள் இதைத்தான் சொல்கின்றன. சாத்தான் திருப்பாடல்களை என்ன பண்ணுறான்? அங்கே குறித்து காட்டுகின்றான். திருப்பாடல்களை குறித்து காட்டி இவ்வளோ நேரம் வேணால் முதல் 2 டைமில் என்ன பண்ணார்? ஆண்டவர் இயேசு விவிலியத்திலிருந்தே இந்த சாத்தானுக்கு பதிலடி கொடுத்தார். முதல்ல வந்து இணைச்சட்டம் 6:8:3, ரெண்டாவதுக்கு பதில் வந்து இணைச்சட்டம் 6:13 இதுலேருந்து அவர் விடையளிக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு? சரி, இவர் பைபிள் எடுக்கிறாரு, நம்மளும் பைபிளை எடுப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பாடல்களை கோட் பண்ணுறாரு. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு? நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காது. ஏன் அவர் இப்படி சோதிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எருசலேம் அது யூதர்களின் சமூக, அரசியல், சமய, பொருளாதார, கலாச்சார மையமாக இருக்கிறது. இப்படி எல்லா பின்னணியிலும் அது மையமாக இருக்கும் பொழுது, அந்த மையத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவாலயம் என்பது எல்லாருடைய கண்களிலும் பட்டவர்த்தனமாக இருக்கக்கூடிய ஒரு தேவாலயமாக இருக்கும். அந்த தேவாலயத்திலிருந்து ஒருவர் குதிக்க வானதூதர்கள் வந்து அவளை தாங்கி கொண்டால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இவர்தான் கடவுளின் மகன் என்பதை எளிதாக நம்பி விடுவார்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு புகழ் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அந்த புகழ் போதையை தூண்டுகிறான் சாத்தான். ஆனால் அவர் மயங்கவில்லை. நமக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவீன காலத்தில் புகழ் போதை அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. எனக்கு ஃபேஸ்புக்கில் லைக் வரணும், ஸ்னாப்பில் என்னை பார்த்து நான் என்னோட இதெல்லாம் பார்க்கணும், லைக் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் நாம் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோம். ஓசோ என்ன சொல்கிறாருன்னா, நாம் எல்லாருமே புகழ் பிச்சைக்காரர்கள் என்று சொல்கிறார். ஓசோ என்ன சொல்கிறாருன்னா, நாம் எல்லோருமே புகழ் பிச்சைக்காரர்கள். நமக்கு எனக்கு இது தெரியும், அது தெரியும் அப்படின்னு சொல்லி பிறருக்கு பெருமை பீத்தி கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய சொற்கள் பல நேரங்களில் அமைகின்றன. நாம் எல்லோருமே புகழ் பிச்சைக்காரர்கள் என்று சொல்கின்றார் ஓசோ. அப்படிங்கிறப்ப அந்த புகழை காட்டி இயேசுவை மயக்கலாம் அப்படின்னு சாத்தான் சோதிக்குது. ஆனால் அவர் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. இதில் அந்த சாத்தானுடைய தந்திரம் என்னவென்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதாவது இறை வார்த்தையை கையாண்டது. அந்த இறை வார்த்தையை குறித்து அவர் மயங்கி போய்விடவில்லை, மாறாக விழித்து கொண்டார். இஞ்ஞாசியார்கள் எழுத ஆன்மீக பயிற்சிகள் அந்த என்ற புத்தகத்தில் டிசன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் அதில் அந்த பகுதியில் சாத்தான் என்பவன் ஒளியின் தூதுவனை போல வருவான் அப்படின்னு இஞ்ஞாசியா சொல்றார். ஒளியின் தூதுவனை போல, நல்லது செய்பவனை போல சாத்தான் வருவான் அப்படிங்கிற நாம் என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு மயங்கி விடக்கூடாது என்பதை அவர் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்விலும் அதே மாதிரி தான். நல்ல விஷயமா இருக்குதே நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் இருக்கும். ஆனால் நம்ம இறைவனை தூய ஆவியாரோடு நாம் ஒன்றித்திருக்கும் பொழுது நாம் எது சரி எது தவறு என்பதை நாம் சரியாக இனம் கண்டுகொள்ள முடியும். அப்படி இனம் கண்டு கொண்டோம் என்றால் நாம் விழிப்பாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட விழிப்பான ஒரு தருணத்தை நோக்கி நாம் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக இந்த சோதனை காலங்களில் இந்த சாத்தானின் சோதனைகள் வந்து நம்மை பல நேரங்களில் நம்முடைய இறை வாழ்வு, அதாவது அந்த ஆன்மீக வாழ்வை விட்டு நம்மை பிரிக்க ஒவ்வொரு நேரமும் முயலும். நாம் என்ன பண்ணணும்? அதை புரிந்து கொண்டவர்களாய், இந்த சோதனைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டவர்களாய் நாம் வாழ்வில் இறைவனை நோக்கி இறைவனில் ஒன்றரை கலக்க நம்முடைய வாழ்வு அமைய தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். இதுக்கு 2 பயங்கரமான கருவிகளை இயேசுவே இன்று முன்மொழிகின்றார். அந்த கருவிகள் என்னென்னு பார்க்கும்பொழுது, 1 ஜெபம். அவருடைய வாழ்வு ஜெப வாழ்க்கையாக இருந்தது. நம்ம நற்செய்தியிலையும் பார்க்குறோம், 40 நாள் என்ன பண்ணியிருக்காரு? ஜெப தவத்தில் தான் அவர் இருந்திருக்கிறார். அதனால தான் அவர் அந்த வலிமையோடு
அந்த சாத்தானை எதிர்கொள்ள முடிந்தது. இரண்டாவது இறைவார்த்தை. இறைவார்த்தையை கொண்டுதான் சாத்தானை வெல்கின்றார். நம்முடைய வாழ்வில் இறைவார்த்தையின் பங்கு எவ்வாறு இருக்கிறது? கோயிலுக்கு வந்தால் மட்டும்தான் விவிலியத்தை திறக்கிறோமா? நம்முடைய வாழ்வு என்பது இறைவார்த்தை மையமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா பல நேரங்களில் கிடையாது. பல நேரங்களில் நாம் இறைவார்த்தையை மையமாக வைத்து நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்வது இல்லை. நம்முடைய வாழ்வு இறைவார்த்தையை மையமாக வைத்து இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சாத்தானாக இருந்தாலும் சரி நாம் எளிதாக வெற்றி கொள்ள முடியும். இன்னும் நுணுக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இன்னும் நல்லா ப்ரிசைஸாக சொல்லணும்னா, இந்த சிற்றின்ப ஆசைகள், இந்த உடல் சார்ந்த தேவைகள், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது நாம் என்ன செய்யணுமா? நோன்பு இருக்க வேண்டும். இந்த நோன்பு இருப்பதனால் நாம் என்ன பண்ணுவோம்? நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் நாம் ஆளுகை செய்ய முடியும். எனக்கு அந்த 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 கறியை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இச்சை வருது. நான் அதை என்னை கட்டுப்படுத்தி, என்னுடைய உடலை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது என்னுடைய உடலின் மீது எனக்கு ஒரு ஆளுமை, என்னுடைய உணர்ச்சியின் மீது நான் ஆளுமையை கொள்கின்றேன். அந்த 40 நாள் நான் அப்படி பழகும் பொழுது பின்வரும் காலங்களிலும் நம்மால் அந்த ஆளுமையை நம் கையகம் வைத்து கொள்ள முடியும். ரெண்டாவது அதிகார போதை. அது வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தான தர்மம் செய்ய வேண்டும். தான தர்மம் செய்யும் பொழுது நாம் நம்மை பற்றி அதிகம் எண்ண மாட்டோம், மாறாக பிறரை பற்றி அதிகம் எண்ணுவோம். நாம் பிறரை பற்றி அதிகமாக எண்ணும் பொழுது அந்த நான் என்கின்ற அந்த அதிகார மையம் என்பது மொத்தமாக அழிந்துவிடும். நம்முடைய வாழ்வு இந்த தான தர்மத்தை மையமாக கொண்டிருக்கின்றதா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். மூன்றாவது புகழ் போதை வரும் பொழுது நான் என்னை பற்றி தான் பிரகடனப்படுத்த வேண்டும் அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது நாம் ஜெபத்தில் அதிகமாக ஈடுபட வேண்டும். ஜெபத்தில் அதிகமாக ஈடுபடும் பொழுது கடவுளை நாம் மையமாக வைத்துக்கொள்வோம். கடவுளை மையமாக வைக்கும் பொழுது நான் அப்படிங்கிறத மையம் போய்விடும். அப்படிங்கிறப்ப இந்த ஜெபம், தவம், தானம் இவை மூன்றுமே சிறந்த கருவிகள். எதற்கு? இந்த சாத்தானின் சோதனைகள் வெல்வதற்கான சிறந்த கருவிகள். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா சாத்தானுடைய சோதனைகள் எல்லாமே என்னது? கீழே பாரு, கீழே கிடக்கிற கல்லெடுத்து அப்பமா மாத்து, கீழே இருக்கிற அந்த அதிகாரங்கள்லாம் பாரு, நான் உனக்கு இதை தரேன், கீழே குதி, இப்படி எல்லாமே கீழே பாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மேலே பாரு. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, ஆண்டவனின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும் வாழ்கின்றான். மேலே பார்த்து கடவுளுக்கு மட்டும் வணக்கம் செலுத்து. மேலே பார்த்து கடவுளுடைய திட்டத்துக்கு உன்னை முழுமையாக கையளி. நாம் மேலே பார்க்க போகிறோமா, கீழே பார்க்க போகிறோமா? ஆனால் நாம் பழகிட்டோம், கீழே பார்க்கறதுக்கே பழகிட்டோம். இப்போ அந்த நவீன இந்த அலைபேசி வந்த பிறகு எப்போ பார்த்தாலும் கீழே பார்த்ததே நடந்துகிட்ருக்கோம். மேலே பார்க்கறவே நாம் பல நேரங்களில் மறந்துட்டோம். மேலே பார்ப்போம், ஆண்டவரை பார்ப்போம். ஆண்டவர் இந்த மாதிரி உலக சோதனைகள் எல்லாமிலிருந்து நாம் விடுபட நமக்கு துணையாக இருப்பார். அவருடைய அருள் வரத்தை மன்றாடி தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இப்பொழுது நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவரா
அகில உலக பெண்கள் தினத்தை ஒட்டி உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்காகவும் மன்றாடும் இந்த வேளையில் அனைவரும் உட்காரவும் முதலில் அகில உலக பெண்கள் தினத்தை ஒட்டி உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்காகவும் மன்றாடும் இந்த வேளையில் நம் கலாச்சாரத்தின் அடிப்படையில் பெண்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் கையாளும் பொருட்களின் மூலம் இந்த மன்றாட்டுகளை ஏறெடுப்போம். தன்னுடைய யூத குலத்தை காப்பாற்ற அலங்கார ஆபரணம் தரித்து வந்த எஸ்தர் ராஜாத்தி. ஆபரணங்களுக்கு பல குணங்கள் உண்டு. அவை ஒளிர்ந்து அழகை பறைசாற்றும். அந்த அழகினையும் மேன்மையையும் பெற அவைகள் நெருப்பில் சுத்திகரிக்கப்படும். அதேபோல் நம் திருச்சபை தலைவர்கள் அவர்களின் இறை அழைத்தலின் அழகை மக்களுக்கு பறைசாற்ற அனுதினமும் சோதனைகளை எதிர்கொள்கிறார்கள். நாம் அனைவரும் இணைந்து நம் திருச்சபை தலைவர்களுக்காகவும் அவர்களின் அழைத்தலின் மன உறுதியுடன் இருக்கவும் இறை பிரசனத்தை உலகிற்கு பறைசாற்றவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெண்களுக்கு அழகு சேர்ப்பது புடவை. புடவை அணிந்து வரும் செந்தமிழ் நாட்டு தமிழச்சி. புடவை பெண்ணிற்கு அழகு மட்டுமல்லாமல் அடையாளத்தையும் மரியாதையையும் பாதுகாப்பையும் கொடுப்பது. ஒரு பெண்ணின் உடலை காக்கும் ஆடையாக எவ்வாறு இப்புடவை அமைந்துள்ளதோ அவ்வாறே பெண்கள் வீட்டிலும் நாட்டிலும் உலகம் முழுவதும் பாதுகாப்பாகவும் மரியாதையுடனும் அவர்கள் எவ்வித நிலைமையில் இருந்தாலும் தங்கள் அடையாளத்தையும் உரிமையையும் பாதுகாக்கும் சமூக சூழல் அமைய இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தன் கணவன் ஈசாக்கை பார்த்தவுடன் முக்காடு போட்டுக்கொண்ட பணிவுள்ள பெண் ரெபேக்காள். முகத்திரை பெண்ணின் முகத்தை திரை போட்டு மறைப்பதற்கான அடையாளம் அல்ல, மாறாக பவுலடியாரின் திருக்கூற்றுப்படி பெண்ணின் பணிவு, மதிப்பு மற்றும் புனிதத்தின் அடையாளமாக விளங்குகிறது. பெண்கள் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு மறைக்கப்படாமல், சமூக எதிர்ப்புகளால் தள்ளப்பட்டு தனித்துவம் இழக்காமல், ஒடுக்கப்பட்டு அடக்குமுறைக்கு ஆளாகாமல், இறை அருளால் உரிமை பெற்று வெளிப்பட தங்களின் மதிப்பை உணர்ந்து சுய மரியாதையுடனும் தனித்துவத்துடனும் வாழ இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒலோபாரின் என்ற விஷக்கிருமியை அழிக்க தன் கயமை கோலத்தையே மாற்றிக்கொண்டு மஞ்சள் முகமாய் வலம் வந்த வீரமங்கை யூதித்து. பெண்கள் அன்றாடம் பயன்படுத்தி வரும் பொருட்களில் ஒன்று மஞ்சள். இந்த மஞ்சளுக்கு கிருமிகளை அழித்து வரும் சக்தி இருப்பது போல அன்றாடம் பணிகளுக்கு வெளியில் செல்லும் பெண்களுக்கு சக ஊழியர்களின் நிமித்தம் விஷக்கிருமிகள் போல புண்படுத்தும் வார்த்தைகள், செயல்கள், கிண்டல்கள் இவற்றிலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டு விஷக்கிருமிகள் போல் செயல்படுவோரை இனம் கண்டு அந்த விஷக்கிருமிகளை அழித்து ஒழிப்பதற்கான தேவையான மன துணிச்சலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்த்த ஆண்டவரை முதலில் பார்த்து பரவசமடைந்த மகதல மரியா. கண்ணாடி ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். ஆய்வு கூறுகிறது, கண்ணாடி ஒருவரின் அழகை மட்டுமல்ல அடையாளத்தையும் காண்பிக்கும். ஆக கண்ணாடி உடைந்து விட்டால் ஒட்ட வைக்க முடியும், ஆனால் அடையாளத்தை ஒட்டவும் முடியாது, கொண்டு வரவும் இயலாது. அதுபோலதான் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளான பெண்கள் சிறுமைகளின் நிலைமை. இயேசு, நீர் அன்று மகதலா மரியாவுக்கு தோன்றி உம்மை வெளிப்படுத்தியது போல பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு
உமது முக ஒளியை அவர்கள் நல்ல கண்ணாடியில் முகத்தை பார்ப்பது போல உம்மை முகமுகமாய் பார்த்து பரவசம் அடைய வேண்டியும், பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையான மனித மாண்பையும் மன மகிழ்ச்சியும் திரும்ப பெற வேண்டியும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மல்லிகை பூவாய் மணவீசும் அன்னை மரியாள். மல்லிகைப்பூ சிறியதாக இருந்தாலும் நறுமணம் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் மணவீச செய்யும். நம் அன்னை மரியாவும் அப்படிதான். அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டு, குறிப்பாக கானாவூர் திருமணத்தில் பொறுப்பாக இருந்து குறைவை நீக்கி நிறைவாக மகிழ்ச்சி கொண்டாள். அதுபோல வீட்டில் உள்ள பெண்கள் தங்கள் குடும்பத்திற்காக செய்யும் வேலைகள் சிறியதாய் தோன்றினாலும் அதில் இருக்கும் பொறுப்புகள் குடும்பத்தில் மனம் வீச செய்யும். மேலும் பல மொட்டுகள் சேர்ந்து பூமாலையாக பல நிகழ்வுகளில் மனம் வீசுகிறது. அதுபோன்று நாம் நம் குடும்பத்தையும் உற்றார் உறவினர்களையும் அன்பு செய்து ஒற்றுமையுடன் கட்டி எழுப்ப இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அருமையானது நாளிலே நம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, எதிர்கால வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட நாம் ஜெபிப்போம். அன்னை மரியாள் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். குடும்பங்களில் உள்ள எல்லா நிகழ்வுகளையும் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கக்கூடிய, ஆண்டவரிடம் ஜெபங்களை ஏறெடுக்கக்கூடிய மிகப்பெரிய கடவுளின் சாட்சிகள் பெண்கள். நம் குடும்பங்களுடைய பெண்கள் கடவுளின் சாட்சிகளாக இந்த உலகிலே வாழும்படியாக கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். திருப்பாடல் 128:2. உன் நிலத்திலே உன் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பார். நம்முடைய பிள்ளைகள் வளம் பெற்றவர்களாக, ஆசிரி பெற்றவர்களாக இருக்கும்படியாய் கனிதரும் திராட்சை கொடியாய் வளர்ந்தோங்கி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க நாம் நம் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவர், நன்றி கூறுகிறோம் இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக. உன் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருடன் தகப்பனை நாளிலே நீர் ஒன்று கூட்டியிருக்கிற ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, இந்நாள் ஆசீர்வாதத்தின் நாள், இந்நாள் மாட்சிமையின் நாள். அன்பின் தகப்பனே, இந்நாளிலே உம்மை பற்றி நாங்கள் நினைத்து பார்ப்பதற்கு லூக்கா 4:4 மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் இந்த உலகிலே உயிர் வாழ்கிறார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இந்த உலகிலே நாங்கள் பார்த்து உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் வாழும்படியாக, உம்முடைய வார்த்தைகளின் வழியாக எங்களுடைய பசியை நாங்கள் போக்கிக் கொள்ள, உம்முடைய வார்த்தைகளின் வழியாக இவ்வுலகிலே ஆண்டவரே எங்களை எதிர்த்தேலும் தீமைகள் அனைத்தையும் ஆண்டவரே விலக்கி எதிர்த்து வாழ நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உன் ஆண்டவரை மட்டுமே வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே தகப்பனை இனி வரக்கூடிய நாட்களில் செயல்படுத்தும்படியா என் ஆளினை தந்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, நாங்கள் செய்யக்கூடிய பணிகளை ஆண்டவரை ஆசீர்வதிங்க, நலன்களினால் எங்கள் ஒவ்வொரு நிரப்பி ஆண்டவரை வழி நடத்துங்க. சாத்தானின் சோதனைகளினாலும் துன்பங்களினால் வரக்கூடிய நோய் நொடிகள் துன்பங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் இந்த உலகிலே சாத்தானை வென்றது போல உமது பிள்ளைகளாகி நாங்கள் எங்களுடைய சோதனைகள் துன்பங்கள் அனைத்தையும் ஆண்டவரை உம்முடைய கருணையினாலும் கிருபையினாலும் ஆண்டவரை வெல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உட்காருங்க. ஞான ஸ்நானம் திருமுழு கொடுக்கப்பட இருக்குது. பெற்றோர் ஞான பெற்றோர் வாங்க.
ஜாஸ்லின் லேராவுக்காக நீங்கள் திரு அவையிடம் கேட்பது என்ன? உங்கள் குழந்தைக்கு திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளையை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஞான தாய் தந்தையரே, இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? ஜாஸ்லின் லேரா, கிறிஸ்தவ சமூகம் உங்களை பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வரைகின்றேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞான தாய் தந்தையரும் கிறிஸ்துவின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள். புனிதர்களை நோக்கி மன்றாட்டு. இறைவனின் அன்னையாம் புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, புனித திருமுழுக்கு யோவானே, புனித ராயப்பரே சின்னப்பரே, புனித தோமையாரே, புனித சவேரியாரே, புனித அந்தோனியாரே, இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகு அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பினீர். இக்குழந்தையை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவர்களில் தூய ஆவியார் குடிகொள்ள செய்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆண்டவரே, இந்த தொட்டிலுள்ள நீர் முழுவதிலும் தூய ஆவியானவரின் வல்லமை திருமகன் வழியாய் இறங்குவதாக. இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு சாவுக்குள் புதைக்கப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திரு அவையின் நம்பிக்கையில் ஜாஸ்லின் லேரா திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? உள்ள வைங்க, தலை கை வச்சுக்கோங்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்கப்பெற்று குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாய் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீர்களாக. நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை
உங்களது மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாக. உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. ஆமென். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானத்தந்தை எல்லாம் சேர்ந்து படிங்க. பெற்றோர்களே, தாய் தந்தையரே, உங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இக்குழந்தைகள் ஒளியின் மக்களாய் என்றும் வாழ்வார்களாக. நம்பிக்கையில் இவர்கள் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வான் வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவார்களாக. செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாகிய இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடவும் அவரே அருள் செய்வாராக. ஆமென். காணிக்கை பாடல். அனைத்து உலகின் நிறையவனே, உன் அருட்பெருக்கின் கொடை தர வந்தோம். அனைத்து உலகின் நிறையவனே, உன் அருட்பெருக்கின் கொடை தர வந்தோம். நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தரவென்றோம். நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோம். இதோ இதோ என்னை தந்தே நிறைவா. இதோ இதோ எல்லாம் தந்தே தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே,
இக்காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி ஆண்டவரே, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவனை கனிவோடு நினைவு கூர்ந்தருளும், ஆசீர்வதித்தருளும். இந்நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய என் பங்கில் உள்ள எல்லா பெண்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவரே நீர் நிரம்ப ஆசீர்வதித்தருளும். அன்பின் ஆண்டவரே, திருவையின் வளர்ச்சியிலும் குடும்பத்தின் வளர்ச்சியிலும் நாட்டின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றுகிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. கணிதரும் திராட்சை கொடி போல இந்த சமூகத்திலே ஆண்டவர் உமக்கு வந்த பிள்ளைகளாய் வாழ அருளையும் ஆசிரியர் நிரம்ப தந்து வழிநடத்தியறணும். உயிர் பெற்றெழுவோம் என்று எதிர்நோக்கோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தோம். திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சியை மிகுந்த எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, தூய திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சி, எருவலில் எமக்கு வந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவல புனித அந்தோணியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தூய படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் அருளுகின்ற அமைதி உங்களோடு என்றும் நிலைத்திருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்நாளிலே அகில உலக பெண்கள் தினத்தை மரியாயின் சேனையரோடு நம் பங்கிலுள்ள பெண்கள் அனைவரோடும் இணைந்து நாம் சிறப்பு செய்திருக்கிறோம். இந்நாளிலே திருப்பலியை அர்த்தமுள்ள வகையிலே மரியாயின் சேனையினர் சிறப்பு செய்திருக்கிறார்கள். இந்த நாள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு கூட்டங்களை கூட்டி எல்லா பங்குகள் கிளைப்பங்குகள் இதுக்கெல்லாம் தகவல் கொடுத்து இந்நாளை சிறப்புக்குரிய நாளாக மரியாயின் சேனையர் மாற்றியிருக்கிறார்கள். அதிலும் அவர்கள் கொடுத்த இந்த அடையாள காணிக்கைகள் வழக்கமாக நம்ம ஏதாவது காணிக்கை கொடுப்போம். அதனால் விவிலியத்தினுடைய கதாபாத்திரங்களை அவர்களது காணிக்கையாக கொடுத்து தங்களையே இந்நாட்களில்
அர்ப்பணித்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய பங்கில் உள்ள எல்லா பெண்களும், குறிப்பாக மரியாயின் சேனையருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த வேளையிலே உரித்தாக்கி கொள்ளுகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலி முடிந்தவுடன் நம்முடைய பங்கிலே மரியாயின் சேனையரோடு இணைந்து பெண்களுக்கான சிறப்பு தியானத்தை நாம் என்ன செய்கிறோம், ஆரம்பிக்கிறோம். சரியாக மணி இப்போ தான் 9:45 ஆயிடுச்சு. 10 மணிக்கு நம்ம ஆரம்பித்தோம்னாலும் 11 மணி வரை, 11 மணிக்கு ஒரு சிறிய ஒரு இடைவேளை, அனைவருக்குமே டீ பிரேக், டீ ஆனது வழங்கப்படும். டீயோடு சேர்த்து ஸ்நாக்ஸ் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படுகிற ஒரு சின்ன ஒரு இடைவேளை. அது முடிந்த உடனே அடுத்த செஷனானது என்ன செய்யும், ஆரம்பிக்கும். சரியாக 12:30 மணிக்கெல்லாம் நிறைவு பெற்றுவிடும். அதனைத் தொடர்ந்து மதிய உணவு, சரிதானா, உங்களுக்கு மதிய உணவும் இங்கே வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இரண்டாவதாக நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர் இன்றைக்கு வைத்த மறையுரை என்று சொல்வது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ஞானமுள்ள ஒரு மறையுரை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நாட்களில் நாம் இந்த மாதிரியான மறையுரைகளை நாம் கேட்பது, இந்த மாதிரியான மறையுரைகளை நமக்கு குருக்கள் வழங்குவது என்று சொல்லப்படக்கூடியது இன்றைக்கு அதிகமாக இல்லை. அதனால் இந்நாளில் இந்த 3 சோதனைகளை மிக தெளிவாக விளக்கி, அது விவிலிய வார்த்தைகளோடு, அதுக்கு அடுத்தபடியாக அந்த கடைசியில் ஒரு பஞ்சு வச்சார் பாருங்க. சாத்தான் எப்போவுமே கீழே நோக்குகிறது, கடவுள் எப்பொழுதுமே என்ன செய்கிறார், நம்ம மேலே நோக்கும்படியாக என்ன செய்கிறார், அழைப்பு தருகிறார். அப்போனா இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு அவர் தியானித்து நமக்கான காரியங்களை இந்நாளிலே அவர் வழங்கியிருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே நமது உதவி பங்கு தந்தைக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகளை நாம் இந்த வேளையிலே உரித்தாக்கிக் கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய அறிவிப்பை தொடர்ந்து ஒரே ஒரு காரியம் மட்டும். வருகிற ஞாயிறு மார்ச் 16ஆம் தேதி மறைக்கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கான கூட்டம் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெறும். மதிய உணவு வழங்கப்படும். வருகிற ஞாயிறு திருப்பலியானது புனித சூசையப்பர் அன்பியத்தை சார்ந்தவர்களால் சிறப்பு செய்யப்படும். இந்த வாரத்திற்கான திருப்பலிகள் பற்றிய விவரம்: நாளைய தினம் திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை மாசி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 12 மணி மாலை 6:30 மணி ஆகிய நேரங்களில் திருப்பலி நடைபெறும். அன்றைய தினம் நமது புனிதரின் சப்பரபவனி நடைபெறும். வருகிற புதன் வியாழன் ஆகிய நாட்களில் காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை தவக்காலத்தின் 2வது வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு சிலுவை பாதை நடைபெறும். தொடர்ந்து 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அன்றைய தினம் சிலுவை பாதை புனித சூசையப்பர் அன்பியத்தை சார்ந்தவர்களால் வழிநடத்தப்படும். வருகிற சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற ஞாயிறு தவக்காலத்தின் 2வது ஞாயிறு அன்று காலை 9 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அன்பிய கூட்ட அறிவிப்பு: தூய மரியன்னை அன்பிய கூட்டம் இன்று மாலை 6:30 மணிக்கு திருமதி அருள் ஜெயராணி அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். புனித அருளானந்தர் அன்பிய கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு திரு ஜெயராஜ் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். அன்புக்குரியவர்களே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே அறிவித்திருந்தது போல சிறு பிள்ளைகளுக்கான தியானம் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி காலையில் 9 மணிக்கு தான், சரிதானா? ரைட். ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறது எப்படி? ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு வைக்கிறது எப்படி இருக்குது? ஒருவேளை 9 மணிக்குன்னு பூசையை நினச்சி வந்தவங்களும் இந்த பூசையில் கலந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு டைம் சரியாக இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட இது ஒரு ட்ரையல், அதனால் நீங்கள் தயார்படுத்திக்கங்க, சரிதானா? ரைட், ஓகே. ஏன்னா காலையில் சீக்கிரமாக திருப்பலி வைப்பது, காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு ஜெபிப்பது, சோம்பலை விட்டு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நாம் மாறுவது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய காரியம். ரொம்ப நேரம் தூங்குகிறோம் அப்படிங்கிறத விட நாம் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்வது நல்ல காரியம் தானே, உண்மை தானே? ரொம்ப நேரம் தூங்குகிறோம் அப்படிங்கிறத விட சீக்கிரமாக எந்திரிக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய உழைப்பை, நம்முடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தும், உண்மை தானே? சீக்கிரமாக எந்திரிச்சு எந்த பறவை வேகமாக போகிறதோ அந்த பறவை தான் வயிற்றை நிரப்பிவிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் குஞ்சுகளுக்கும் இறை தேடி வரும், உண்மை தானே? உண்மை தானே? இயற்கை அதைத்தானே சொல்லுகிறது, சரிதானா? அன்புக்குரியவர்களே, அதனால் தயார் பண்ணிக்கங்க. இனிமேல் திருப்பலி வழக்கமாக 8 மணிக்கு இருப்பதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்கிறீர்கள். அதற்கான அடையாளம் தான் இன்றைக்கு நாம் 8 மணிக்கு வைத்திருக்கிறோம். இருந்தாலும் கூட வருகிற ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு சரியாக சிறு பிள்ளைகளுக்கான தியானமும் அதே நேரத்தில் ஆரம்பமாகும். சிறு பிள்ளைகளுக்கு தனியாக திருப்பலியானது நடைபெறும். அன்புக்குரியவர்களே, இந்நாளிலே
திருமுழுக்கு பெற்று நம்முடைய திருக்கூட்டத்திலே இணைந்திருக்கக்கூடிய ஜஸ்லின் லேரா என்று சொல்லப்படக்கூடிய அன்பு குழந்தை நாம் அனைவரும் கரவோசி எழுப்பி நாம் என்ன செய்கிறோம், இந்நாளிலே நாம் வரவேற்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருப்பயணம், பங்கு திருப்பயணம், நான் சொல்லியிருந்தேன், போன வாரமே சொல்லியிருந்தேன், இந்த வாரம் தான் கடைசி என்று சொல்லி நம்முடைய பங்கிலிருந்து ரெண்டு பேர் தான் பேர் கொடுத்திருக்கிறார்கள். இனிமே யாரும் பேர் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாள் நிறைவு பெறுகிறது. வண்டி ஏற்பாடு பண்ணியாச்சு, ஒரே ஒரு பஸ் மட்டும்தான். வெளியே இருந்து வருகிறவர்கள் நிறையா பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பேர் கொடுத்திருக்கிறார்கள். நிறைவு பெறுகிறது. இனிமே யாரும் நீங்கள் பேர் கொடுக்க வேண்டாம், நிறைவு பெறுகிறது. குறைவாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் இந்த நபர்களோடு நாம் சொல்லுவோம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவு பெற்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருத்தலத்தினுடைய தியானமானது இந்த மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை, அதாவது இந்த மாதம் மாசி மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமையாக நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டு நீங்கள் இறையர்களையும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் நன்றி மன்றாட்டுக்கு எழுந்திருப்போம். தூய ஆவியால் எம் இதயங்களில் பற்றியெரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயுதரும் விண்ணக உணவால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உறவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசிற்காக தலைவணங்குவோம். ஆண்டவரே, உம் மக்கள் மீது நிறைவான ஆசி இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் துன்பத்தில் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நற்பண்பு உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருளப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க என்ன அழகு உன்னருள் அழகு என்ன அழகு உன்னன்பழகு அம்மா என்ன அழகு உன்னருள் அழகு என்ன அழகு உன்னன்பழகு. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. ஜென்ம பாவமில்லாமல் போயிட்டு அஜிஷ்ட கன்னிமரியாளே எங்களுக்காக திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.